ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தினுமான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஆவியானவர் நம்மளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 45 அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு, சண்டை பண்ணி கொண்டாதிருங்கள். அல்லேலூயா. தெரியும், அவங்க எல்லாம் சண்டைக்காரனுங்க தெரியும். யோசேப்பு அப்படி அவருக்கு சண்டைக்காரலாம் இருந்தனால தானே யோசேப்பை தூக்கி குழியில் போட்டு யோசேப்பில் விற்று போட்டு பார்க்கல போய் பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி இப்படியெல்லாம் பண்ணாங்க. தேவைப்படையில் ஈவன் நம்முடைய வாழ்க்கையிலோடு பாருங்கள், இப்படிப்பட்ட சண்டை பண்ணுறது நிறைய இருக்குது. நான் பார்த்துக்கோ, நிறைய குடும்பங்களில் சண்டைகள், இந்த சண்டையினால் பிரிவினைகள், கோபம், எரிச்சல், எத்தனை குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறத நான் பார்க்குறோம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. தேவ பிள்ளையில் ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போட்டு இன்றைக்கி உயிர்களெல்லாம் மாய்த்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம்ல. இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, நம்ம சண்டை பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம் 17 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ஞானி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். இங்கே சாலமோன் சொல்றாரு, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிறோம். வீடு ஃபுல்லாக நல்ல மட்டனும் சிக்கனும் நல்ல டெலிஷியஸான காரம் பொருள்களும் எல்லாம் இருந்தோம், நிம்மதி இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா, அந்த வீட்டில் சண்டை இருந்துச்சுன்னா எப்படி? இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நல்லமா. அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் சொன்னப்போனா சமாதானத்தோடு ஒரு பிடி கஞ்சி குடித்தா போதும். ஆமென். ஒரு தேவ பிள்ளையில் நீங்கள் அவ்வளோ எல்லாம் டெலிஷியஸாக இருந்துட்டு கணவன் டைனிங் டேபிளில் போட்டு வச்சுட்டு மனைவி வந்து டைனிங் டேபிளில் போட்டு வச்சுட்டு இவங்க ஒரு நாள் சாப்பிட்றது, இவங்க ஒரு நேரம் சாப்பிட்றது. இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது தேவ பிள்ளையில். அப்போ சண்டை போகிறத நம்ம முதல் நிறுத்தணும். அல்லேலூயா. அது மாத்திரம், அது நீதிமொழிகள் 21:19 என்ன சாலமோன் சொல்கிறாருன்னா, வாசிக்க கேட்போம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். பாருங்களேன், இன்னும் ஒரு படி மேலே சொல்றாரு, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் கூடியிருப்பதை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க, இங்கே ஸ்திரீ என்று வெரி ஸ்பெசிஃபிக்காக குறிக்கப்பட்டிருக்கு. நிறைய சண்டை போகிறது ஸ்திரீக்கு தான் போல தருது. அல்லேலூயா. இங்கே சண்டைக்காரியும் கோபக்காரியும் ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லதான். தேவ பிள்ளைகளே, அப்போது சின்ன சின்ன காரியத்தை சண்டை போடுறது இதெல்லாவற்றையும் நம்ம நிறுத்திட்டு சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றிலும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஏற்ற தாழ்வுகளை மறந்து மாமியார் மருமகள் இப்படி உறவுகளை நம்ம எல்லாம் சரி செஞ்சு நம்ம சமாதானத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் காணப்படும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 26:20 வாசிக்கிற சாலமோன் இன்னொன்று சொல்லுவார், கோல் சொல்றதுனால தான் சண்டை உண்டாகுமா. அது ஒரு கேட்டகரி. பாருங்கள், கணவனுக்கு பற்றி தவறாக சொல்கிறது, இப்படியெல்லாம் கோல் சொல்கிறதுனாலேயே சண்டை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே பிள்ளையில் அதெல்லாம் விட்டுட்டு சமாதானத்தோடு மகிழ்ச்சியாக வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் அவருடைய மெய்யான சமாதானம் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சண்டை இல்லாத ஆண்டவரே, பிரிவினை இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லுகிறது இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான சமாதானமான குடும்பமாய் காணப்பட உதவிச்சிங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே இப்படிப்பட்ட சண்டை காரியங்கள் பிரிவினை காரியங்கள் இருக்குமாண்ணா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணி அதெல்லாம் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. இந்த கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். அவர் சமாதான தேவன். உங்களுக்கு சமாதானம் தருவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.